ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ எதுக்கு போடுவோம்னு சொல்லிட்டு. இது வந்து ஷேர் ஹோல்டருக்கான வீடியோ. இது வந்து தேர்ட் பேட்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ தேர்ட் பேட்ச் வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தேர்ட் பேட்சோட அவைலபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 3 to 4 days தான் இருக்கும். 7 ஷேர் தான் நம்ம கொடுப்போம். 7 ஷேரில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு 3 ஷேர் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, 3 ஷேர் வந்து எடுத்துட்டாங்க. தேர்ட் பேட்ச்ல வந்துட்டு 3 ஷேர் க்ளோஸ், இன்னும் 4 ஷேர் இருக்கு. ஜாயின் பண்றவங்க பண்ணிக்கலாம். ஏன்னா தேர்ட் பேட்சுக்கு நிறைய பேர் வந்துட்டு வெயிட்டிங்ல இருந்தீங்க. ஸோ கண்டிப்பா ஐம் ஸோ சாரி. நீங்க கண்டிப்பா வந்துட்டு 4th பேட்ச்ல கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா எனக்கு இது வந்து ஈவனா இருக்கும், நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம பேமெண்ட் ஃபண்ட் ரொட்டேஷன் பண்றது எல்லாமே. முழுசா வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு என்ன ஷேரு என்ன இது அப்படின்னு தெரியாது. நம்மளோட ஸ்மார்ட் ஹோம் அப்ளையன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 ஷேர் நம்ம வெளியில் கொடுக்குறோம். அதில் வந்துட்டு ஒவ்வொரு ஷேருக்கும் ஒவ்வொரு பேட்சுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேட்சாக தான் நம்ம ஃபண்டு உள்ளே எடுக்கிறோம். ஒவ்வொரு பேட்சுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 7 ஷேர் தான் நம்ம கொடுக்குறோம். ஒரு ஷேரோட வேல்யூ 1,50,000 ரூபாய், சரிங்களா? இதில் வந்துட்டு 2 பேட்ச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 3வது பேட்ச் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இது ஆல்ரெடி 3வது பேட்ச்க்கு ஆல்ரெடி பேசியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து தஞ்சாவூர்ல இருந்து பண்றாங்க. அவங்க வந்துட்டு தஞ்சாவூரோ சம்திங், அது என்ன வரும்னு தெரியல எனக்கு. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 ஷேர் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டாங்க. இன்னும் 4 ஷேர் இருக்கு தேர்ட் பேட்ச்ல. மேக்ஸிமம் 3 days தான் இதுல ஜாயின் பண்றதுக்கு டைம் இருக்கு நமக்கு. ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு 7 ஷேரோட அமௌண்ட் ஒன்னா உள்ள வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி பிஸ்னஸ் ரொட்டேஷன் பண்ணாதான் பர்ஃபெக்டா பண்ண முடியும். ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்தனியா நம்மளால ஷேர் வாங்க முடியாது. ஸோ அதனாலதான் வந்துட்டு இவ்வளோ ஷார்ட் டைம். ஸோ இதுல வந்து ஜாயின் பண்றவங்க நீங்க பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் வந்து ரெஃபரலுக்கு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 rupees டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம ஷேர் ஹோல்டருக்குன்னு இவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா திருவாரூர் மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 100 rupees டாக்குமெண்ட்டில் வந்து நம்ம கொடுத்துருவோம். இந்த டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா, இவங்க வந்து இப்போ 3 ஷேர் ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இது பாருங்கள், இன்னைய டேட், ஆக்சுவலாக இன்னைய டேட்டு, ஓகேங்களா? இன்னைய டேட்டில் 3 ஷேர் வந்து இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஆக்சுவலி என்ன நடக்குது, என்ன கொடுக்குறோம், என்ன அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம கொடுத்துருவோம். இதில் நிபந்தனைக்கு உட்பட்டது நான் இதில் போட்டிருப்பேன். இது ஏன் அப்படின்னா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க இல்லையா, ஃபைட் பண்ணுற மாதிரி. ஈவன் வந்துட்டு எனக்கு அவ்வளோ பத்தலை, இவ்வளோ பத்தலை, அவ்வளோ கம்மியாக இருக்குது, இவ்வளோ கம்மியாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட் மாதிரி கொடுங்க, அந்த மாதிரியான பர்சன் உள்ள என்ட்ரி ஆக வேணாம். முழுக்க பிஸ்னஸ் பண்ணணும்னு மோட்டிவேஷனில் வரவங்க மட்டும், கேர்ள்ஸ் மட்டும்தான், உமன்ஸ் மட்டும்தான். இதில் ஜென்ஸ் அலவுடு கிடையாது. ஈவன் அந்த மாதிரியான ஆக்சுவலாக வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ரகடாக ஃபீல் பண்ணுற மாதிரியான உமன்ஸ் இருந்தால் நம்ம ஸ்மார்ட்லேருந்து அவங்களோட ஷேரை வந்துட்டு கேன்சல் பண்ணிடுவோம், ஓகேங்களா? ஷேரை கேன்சல் பண்ணி அவங்க அசல் அமௌண்ட்டை கொடுத்துருவோம். அதுக்காக தான் நம்ம நிபந்தனைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு டாக்குமெண்ட் பிரிண்ட் பண்ணி நம்ம கொடுப்போம், ஓகேங்களா? ஸோ அதுதான் அது, மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. ஸோ ஏன்னா இப்போ நீங்கள் 1 year கொடுத்துருக்கீங்க, கம்பல்சரி நீங்கள் இருந்து ஆகணும் அப்படின்றலாம் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்துட்டு நிபந்தனைக்கு உட்பட்டது நம்ம ஆல்ரெடி நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம். பிஸ்னஸ் அப்படிங்கும்போது இந்த ஒரு ஷேரோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும், இப்போ இவங்க 3 ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட லாப அமௌண்ட்டை நம்ம வந்துட்டு 9,000 ரூபாய் கொடுப்போம். மாசம் வந்துட்டு ஒரு ஷேருக்கு வேல்யூக்கு வந்து 3,000 ரூபாய். 3 ஷேர் அப்படின்றதுனால இவங்களுக்கு 9,000 ரூபாய் இன்ட்டு 12 month அவங்களுக்கு அமௌண்ட் போகும். இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவங்க போட்ட அசல் அமௌண்ட் 4.5 lakh நம்ம ரிட்டர்ன் கொடுத்துருவோம். அது வந்து 2 monthக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணா போதும். அவங்களுக்கு நம்ம கம்பெனி செக் போட்டு கொடுத்துரும், அவங்க எடுத்துக்கலாம், கிரெடிட் பண்ணிக்கலாம் அவங்களே. அப்படி இல்லை நான் இங்கே கண்டினியூ பண்றீங்க அப்படின்னா 2வது வருஷம் டோட்டலா ஆகிற சேல் வேல்யூல இருந்து அசல் நமக்கு அப்படியே தான் இருக்கும். லாப அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா, எவ்வளோ லாபம். இப்போ வந்து ஒரு பொருள் நம்ம வாங்குறோம், அந்த பொருள் 50 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா அந்த 100 ரூபாய் இருக்கு, அந்த 100 ரூபாய் அமௌண்ட் நமக்கு வந்துடும். அந்த 50 ரூபான்றது அசல்.
அந்த 50 ரூபாய் லாபம் இல்லையா, அந்த லாப அமௌண்ட்ல இருந்துட்டு நம்ம ஒரு 2% மட்டும், 2%னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 2000 ரூபாய், 1000 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் 50,000 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா 2%னா 2000 ரூபாய் சம்திங் இல்லையா, 2000 ரூபாய் நம்ம அசல் அமௌண்ட்டுக்கு வந்து மாத்தி வச்சுக்கோம். எதுக்குன்னா நம்ம ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நம்மளோட அசல் நான் வாங்கிக்கிறேன், எனக்கு ஷேர் ஹோல்டர் வேணான்னு கேன்சல் பண்ணும்போது அந்த 1.5 லட்சம் போட்ட அமௌண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு 2 லட்சமா வரும். ஏன்னா அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா, இது நம்ம பணம் சேர்ந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும். அது இல்லாம மீதி இருக்க வேல்யூ அமௌண்ட்டை ஈவனா எல்லாரும் ஷேர் பண்ணி எடுத்துக்குவோம். ஈவனா ஷேர் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம ஈக்குவல் ஷேர் பண்ணும்போது எல்லாருமே நேர்ல ஒரு மீட்டிங் நம்ம அரேஞ்ச் பண்ணி வருவோம். ஓகேங்களா, எல்லாருமே காமனா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இங்க சேலம்லயே அரேஞ்ச் பண்ணுவோம். அப்போ இங்க ஷேர் ஹோல்டர் எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்களோ அவங்க நேர்ல வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எவ்வளவு வந்திருக்கு, கடைக்கு ரெண்ட் எவ்வளவு கொடுத்துருக்கோம், ஸ்டாஃபோட சேலரி போக எப்படி பிசினஸ் போகுது, இந்த வருஷம் எவ்வளவுக்கு நம்ம சேல் ஆயிருக்கு, இப்போ ஒரு 50 லட்ச ரூபாய் ஆயிருக்கு அப்படின்னா 50 லட்ச ரூபாயில இருந்து அசல் இவ்வளவு அமௌண்ட், மீதி லாப அமௌண்ட் அப்படின்றத எடுத்து வச்சுட்டு அந்த லாப அமௌண்ட்ல இருந்து 2% இதுக்கு ஒதுக்கிடுவோம். மீதி இருக்கிறத நம்ம ஈவனா ஷேர் பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ அப்போ 3 ஷேர் போட்டவங்களுக்கு 3 போகும் அவங்க பங்கு, ஒரு ஷேர் போட்டவங்களுக்கு ஒரு பங்கு. ஸோ இந்த மாதிரி ஈவனா ஷேர் பண்ணி எடுத்துப்போம். ஏன்னா அது பிரீஃபா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டதுனால நான் இப்போ இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி 2 வருஷத்துக்கு மேல நம்ம வித்ட்ரா கேன்சல் பண்றோம்னா அதோட 2% சேர்ந்துதான் வரும் நம்மளோட அசல் அமௌண்ட்ல இருந்து. எனக்கு நீங்க ஒண்ணு என்னன்னா, நீங்க ஷேர் ஹோல்டர் நீங்க விக்கிறீங்க, இன்னொருத்தங்களுக்கு விக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களோட அக்ரிமெண்ட் காப்பியை கேன்சல் பண்ணிடுவோம். கேன்சல் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட் ஒரிஜினல் நாங்க வாங்கிக்குவோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷூரிட்டி எல்லாமே உங்களுக்கு நாங்க பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது வந்து 2 வருஷம் கழிச்சு பண்றீங்கும் போது லாப அமௌண்ட் கொஞ்சம் எக்ஸஸாவே வரும். இந்த பிரான்ச் நல்லா போகுது அப்படின்னா உமன்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல இல்ல சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி அடுத்த டிஸ்ட்ரிக்ட்ல பண்ணும்போது நம்ம அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்த்துற மாதிரி சேர்த்தி ஸ்டார்ட் பண்ற பிசினஸ் நமக்கு மாசம் ஒரு அமௌண்ட் இன்கம் வரும்போது இப்போ ஒவ்வொரு பிரான்ச்ல இருந்து 3000 வந்துச்சுன்னா ஈஸியா இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து நம்மளோட ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே வரும். இதுல வந்துட்டு நம்ம எல்லாமே ஷேர் பண்ணி தான் நம்ம பண்றோம். ஓகேங்களா, ஏன்னா நம்ம பிசினஸ் வந்துட்டு ஒரே வேல நம்ம போகக்கூடாது. ஆஃப்லைன் கஸ்டமர் மட்டும் கிடையாது, ஆன்லைன் இருக்கு, இ காமர்ஸ்ல பண்ணிட்டு இருக்கோம், அந்த மாதிரி நிறைய நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்று என்ன பெனிஃபிட்னா, நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா எங்க கடை இருக்கு நீங்க அங்க வாங்கிக்கோங்க. ஸோ அது உரிமையா சொல்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம விமன்ஸ் பாயிண்ட் இது வரைக்கும் ரொம்ப சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஸோ ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேட்ச்ல 4 ஷேர் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. எங்கிட்ட ரொம்ப கண்டினியூவா கேட்டுட்டு இருக்கவங்களும் இருக்கீங்க. உங்களால முடிஞ்சதுன்னா இந்த 3 டேஸ்க்குள்ள ஜாயின் பண்ண முடியும்னா பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நெக்ஸ்ட் பேட்ச் வந்துட்டு இன்னொரு மேக்ஸிமம் ஒரு 15 or 20 டேஸ் கழிச்சு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது வந்து நீட் இருந்தா தான் நம்ம பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா 1 month 2 month கூட ஆகும். அதுக்கப்புறம் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு வர ப்ராடக்ட் லாட்டு பொறுத்து நமக்கு ப்ராடக்ட் இப்போ உடனே கிடைக்குது அப்படின்னா உடனே அனௌன்ஸ் பண்ணி நம்ம எடுத்துப்போம். ஸோ இதனாலதான் நான் வந்துட்டு ஷேர் ஹோல்டர் அமௌண்ட் வந்துட்டு பார்ட்டா பொறுமையா நம்ம வாங்குறது. இப்போ இந்த மந்த் 30ல இருந்து ஃபர்ஸ்ட் பேட்சோட அமௌண்ட் வந்து மந்த்லி அமௌண்ட் பேமெண்ட் வரும். உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு நம்ம விமன்ஸ் பாயிண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க இல்லையா, அதுல வந்து ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா, ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் அடுத்த பேட்ச் பண்றேன். பார்க்கலாம். நன்றி.